சொல்லுறேன் நீ அப்பா காலையில் மழை வந்தெல்லாம் நிறையா நனைஞ்சிட்டேன். ஏன்னா வாழ்வாதாரத்துக்கு கடலுக்கு தானே போகிறேன், அதனால ரொம்ப நனைஞ்சிட்டேன். தமிழ்நாட்டில் மழை பெய்யுதா தெரியல, என் பிள்ளைகளை கேட்டால் தான் தெரியும். நியூஸில் தான் நான் பார்க்குறது. நண்பர்களே, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி நல்லபடியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஓ காலையில் உனக்கு கிண்ணத்தில் பாலை ஊற்றி கொடுத்தா அதை வந்துட்டார். எதுக்கு பாருங்க, என்னோட பூனையை அப்படி தான் வருவா. ऐसी आती हो, घूम घूम के ऐसे आके रोना चालू कर देती. सुबह उसको वाटी में दूध डाल के दी. आजा बा, கீழே இருங்க, இறங்கு, கீழே இருங்க. ஹலோ நண்பர்களே, உலகத்தில் என்னென்னமோ நடக்குது. நேற்று சுதந்திரம் அடைஞ்ச நாள், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, எல்லாம் பண்டிகை தான். ஆனால் புண்ணியத்தை சம்பாதிக்கிறவங்க பாவத்தை நிறைய சம்பாதிக்கிறாங்களே. அந்த புறாவுக்கு தண்டனை கொடுக்குறாங்க பாம்பேயில், வாயில்லா ஜீவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க டெல்லியில். 2 பொம்பளைங்க டெல்லியில் ஒரு குச்சை எடுத்துக்கிட்டு சுற்றுலாளுங்க நாயை அடிச்சு. யார் நாய் வளர்த்துறாங்களோ அவங்களையும் அடிப்பேன், நாயும் அடிப்பேன், என் பிள்ளைகளை கடிக்குதுன்னு. நண்பர்களே, நானும் வாயில்லா ஜீவன் மேலே ரொம்ப பாசம். 10 பூனை கிடக்குது வீட்டுக்குள்ளே. ஒரு நாய் இருந்துச்சு, செத்துருச்சு. அது லக்கும் அடிச்சிருச்சு. 4 வருஷமாக அப்படி இருந்துச்சு. இப்போ என்ன வீடு சரியில்லைல்ல, வீடு கீழே இருக்குது, அது வாடகை விட்டு அந்த காசில் தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்குறேன். அதில் தான் இதுகளுக்கு சாப்பாடு போடுறேன், என் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன், என்னையும் காப்பாற்றுறேன். நீங்கள் நினைக்கிற ராணி அம்மா பார்க்க ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறாங்களே, அழகாக இருக்கிறாங்களே. அழகெல்லாம் பார்க்காதீங்க. 61 வயசு, 61 மை ஏஜ். मेरा उम्र 61 हो गया, फिर भी मैं कोशिश करती हूँ काम के लिए. जिन अपना बदन में ताकत है, जब तक काम करके पेट भरना चाहिए, किसी का बोझ नहीं बनना चाहिए. யாருக்கும் யாரோட செமையாக இருக்கக்கூடாது. நம்ம கையில் வலு இருக்க வரையும் நம்ம சம்பாதிச்சு சாப்பிடணும். 61 வயசு, ஓகேவா? நம்ம எம்ஜிஆர் தீரா ரசிக அவரை நம்ம தெய்வமாக நானும் கும்பிட்றேன். நான் மனசார அவரை தெய்வமாக கும்பிட்றேன். ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் ஐயாவும். இப்போ எலெக்ஷனா தமிழ்நாட்டில், அதனால தான் கட்சிக்காரங்க அப்படி பேசுகிறாங்க. பாவம், அந்த துப்புர தொழிலாளிகளை அடித்து வண்டியில் இழுத்து போடுறது ரொம்ப பாவம். நாங்களும் அந்த வேலை தான் செய்கிறோம் பாம்பேயில், ஓகேவா? அவங்க கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறாங்க, நாங்கள் தெருவுலேயும் இந்த கடல்லையும் போகிறோம். நானும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறேன், இல்லைங்கள. நானும் இப்போ கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்குறேன். ஆனால் இப்படி அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம 10-15 நாளாக பள்ளியே பாவம் உட்காந்து பொம்பளைங்களாம் பாவம் உட்காந்துருந்துச்சுக்க. அதுகளுக்கு அடித்து இழுத்து கொண்டு போய் வண்டியில் போட்டு அவங்களுக்கு காயப்படுத்தி ஒரு நியாயமே இல்லை. அம்பிகா வந்திருந்தாங்க, காயத்ரி வந்து பேசியிருந்தாப்புல, அம்பிகாவும் வந்து பேசியிருந்தாப்புன்னா எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. அவர் சீமான் அவர் வந்திருக்காப்புல. சார் சீமான் சார் வந்ததுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் நியூஸில் தான் பார்க்குறேன் உங்களையெல்லாம். நம்ம தமிழ்நாட்டு மக்களில், நம்ம நடிகருங்களை, ஸ்டாருங்களை எல்லாத்தையும் நம்ம சோசியல் மீடியாவில் நான் பார்க்குறேன், ஓகேவா? நானும் 15 வருஷமாக இருக்கிறேன் இதில். ஒரு வேலை வாய்ப்புக்கோசம் சினிமா ஃபீல்டில் வரணுன்ட்டு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு பக்கம் இப்போ வர முடியாது என்னால். என் வீட்டில் வாயிலா ஜீவம் இருக்குது. அதான் பாருங்கள், பூனைங்க பாரு. ஏய் மியாவும், பூனை 10 பூனை கிடக்குது. இதை விட்டுட்டு வர முடியாது. என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. பேத்தியே கல்யாண வயசு பொண்ணாக இருக்கிறேன். मेरे नाती शादी का लायक हो गई. मैं 61 की हूँ मेरे दोस्त लोग. आप लोग साथ में एक दोस्ती आ रही मरते दम तक, बाकी कोई थॉट नहीं है. और अपना दीपक सर एक अच्छा डायरेक्टर, एक अच्छा एक्टर है, उसके लिए उनके साथ में लेके चलती हूँ. और मिथुन दा का, श्रीदेवी का मैं बहुत बड़ा फैन हूँ, ओके? मिथुन दा का हर गाने को, उनका हर पिक्चर को मैं देखती थी. अभी 20 साल से मैं थिएटर साइड में जाती नहीं हूँ. मेरे घर में टीवी भी कुछ नहीं है.
घर का ही हालत खराब है ना, पैसा पानी नहीं, काम धंधा नहीं ना, जितना कमाते उतना पेट भरने लो बस, बाकी कुछ नहीं। ये जानवरों के लिए, अपने लिए। मेरे को आईना का बहुत शौकिंग है, इसलिए मैं कभी भी आईना पहन लेती हूँ। ओके ओके दोस्तों, बाय नंबर में, बाय।